நம்ம சோழ நாட்டு தம்பிகளுக்கு உங்கள் அம்மா பொண்ணு சேனலோட அன்பான வணக்கங்கள் ஜி. ஏர்போர்ட்டுக்காக எமிக்ரேஷனை ஒரு வழியாக சமாளித்து வெளியே வந்ததும் நம்ம கூட்டிகிட்டு போக ஒரு ஏஜென்ட் வருவார்னு பார்ட் 1 சொல்லியிருந்தேன்ல. அப்படி வர்ற ஏஜென்ட் நேராக நம்மளை வேலைக்கு கூட்டிகிட்டு போவார்னு நினச்சிங்களா ஜி? அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது ஜி. நம்மளை கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமில் விட்டுருவார். உள்ளே போய் பார்த்தா அங்கே நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க மட்டும் இல்லை ஜி, இந்தியாவில் இருக்கிற பல மாநில ஆளுங்க, அது போக பாகிஸ்தான், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸு, ஸ்ரீலங்கா அப்படின்னு பல நாட்டு மனிதர்கள் அங்கே அடைஞ்சு கிடப்பாங்க. நமக்கான ஒரு இடத்த தேடி அந்த ரூமோட ஏதோ ஒரு மூலையில் நம்ம பேக்கு, பெட்ஷீட்டு எல்லாத்தையும் தரையில் போட்டுட்டு உட்காரும்போது நமக்குள்ளே ஒரு சின்ன நடுக்கம் வரைஞ்சி அது சொல்லி மாளாது ஜி. ஆனால் நம்ம தமிழ் ஆளுங்க எப்போவுமே செம ஷார்ப்பு ஜி. நாம் எல்லாத்தையும் நாம் அங்கே போன 2வது நாள் நமக்கு தெரிஞ்ச அறக்குறை இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் எல்லாத்தையும் கலந்து பேசி அங்கே இருக்கிற நிஜ நிலவரம் என்னென்னு மற்றவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுக்கிடையில் நம்ம ஏஜென்ட் நம்மக்கிட்ட ஒரு பெரிய சீன் போடுவார் பாருங்க. அதையெல்லாம் நம்ம நம்ப மாட்டோம், ஆனால் வேறு வழி இல்லையே ஜி. அதனால் அவன் சொல்கிறத அப்படியே கேட்டு நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஷார்ப்பாக ரெடியாகி கீழே வந்துடுங்கன்னு சொல்லிட்டு போவார். அடுத்த நாள் அது போல் ஒரு காரில் 2 பேர் வருவாங்க, நம்மளையும் கூட்டிகிட்டு போவாங்க. எங்கே போகிறாங்கலாம் தெரியாது. காரில் போகும்போது அவங்க ஃபோனில் பேசுகிற பேச்சை கேட்டால் ஓஹோ இவர் பெரிய ஆள் போல் இருக்குதேன்னு நமக்கு தோணும். அப்படி நம்பி ஏமாறதுக்கு நாம் என்ன இடிச்ச வேணாம் ஜி சொல்லுங்கள். ஒரு வழியாக 1 மணி நேரம் காரில் ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போய் சாப்பாடு வாங்கி தருவாங்க. உண்மையை சொல்லணுன்னா என்கிட்ட அவங்க நடந்துக்கிட்ட இதுதான் ரொம்ப ஓகே தான் ஜி. அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. சாப்பாடு எல்லாம் நல்லபடியாக வாங்கி தந்தாங்க. ஆனால் அந்த சாப்பாட்டுக்கு அப்புறம் நம்மளை கூட்டிகிட்டு போய் கம்பெனியில் விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஜி, நேராக மறுபடியும் ரூம்லேயே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ட் 3 சொல்கிறேன் ஜி. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜி. நிறைய நிஜத்தை சொல்கிறேன் ஜி. உங்கள் வெளிநாட்டு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அத்தனையும் நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஜி. நன்றி.